ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிசியஸ் ஃபீஸ்ட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. 1/2 கிலோ மீன் எடுத்துக்கிட்டுங்க. மீனை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 நம்பரு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்குதுங்க. நீங்கள் தேவைன்னா முழுக்க சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பூண்டு ஒரு கட்டி, பச்சை மிளகா 2 நம்பர், கருவேப்பிலை ஒரு கொத்து, புளி லெமன் சைஸ் எடுத்து கரைசல் எடுத்து வச்சுட்டுங்க. கடுகு, வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, குழம்பு மசாலா 3 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு அரை மூடியில் பாதி சைஸ் அளவுக்கு எடுத்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுட்டுங்க. தேங்காய் அரைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சோம்பு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்குங்க. தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர் எடுத்து அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டுங்க. நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்குறேங்க. நீங்கள் முழுக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. என்னடா ரொம்ப நாள் வீடியோவே போடலன்னு பார்க்குறீங்களா? ஒரு டயட் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேங்க. அதனால் வீட்டில் 2 பேருமே ஃபாலோ பண்ணதுனால வீடியோ போட முடியலங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மீன் குழம்புனாவே மண் பாத்திரத்தில் செஞ்சால் அதனோட சுவையே தனிங்க. பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரலும் வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குழம்புனுடைய திக்னஸ் நல்லா கிடைக்கும். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதோட உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்களவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதி வர வரலாம். ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலை அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுனது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இதோட மீன் சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் பார்த்துட்டு உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணுன்றவங்க காரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லா மீனும் ஆட் பண்ணதும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கலாங்க. மீனை சேர்த்ததும் அடிக்கடி கிளறிட்டே இருக்க வேணாங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க.
பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, கம்மன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.